கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் தேவனை பற்றிக் கொண்டால், தேவனை விசுவாசித்தால், தேவனை மாத்திரம் சார்ந்திருந்தால், தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினால் நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற 7 ஆசீர்வாதங்களை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தேவனை விசுவாசிக்கின்றவர்கள், தேவனை பற்றிக் கொண்டிருக்கிறவர்கள், தேவனிடத்தில் ஜெபித்து விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்றதான 7 blessings. இந்த ஆசீர்வாதங்கள் என்னவென்பது உங்களோடு தெளிவாக, திட்டவட்டமாக, விரைவாக இன்று தியானிக்கப் போகிறோம். வாங்க, வேதத்தை தெரிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 30, கவனிங்க, 30வது சங்கீதம் 12 வசனங்களை கொண்டிருக்கிறது. விரைவாக அந்த 12 வசனங்களையும் நாம் வாசித்து விடலாம். அல்லது இன்றைய இந்த தியானத்திற்கு தேவையான வசனங்களான 1, 2, 3, அதேபோல 7, 11 மற்றும் 12. 1, 2, 3, 7, 11 மற்றும் 12ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். என்னோடு நீங்களும் கூட கவனமாய் கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏறப்பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். 7வது வசனம். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்கப் பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்துக் கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். 11வது வசனம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப்பண்ணி நீர் என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். 12ஆம் வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். பக்தனான தாவீது எழுதின சங்கீதம். ஒரு புறத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறான், மறுபுறத்திலே தேவனை துதித்து பாடி எழுதின ஒரு பிரத்யேகமான சங்கீதம். இந்த சங்கீதத்தில் நாம் என்ன பார்க்கிறோம்? தேவனை ஆசரிக்கிற ஒரு மனிதனை தேவன் எவ்விதமாய் உயர்த்துவார், எப்படியெல்லாம் அவர் ஆசீர்வதிப்பார் என்பதைத்தான் இந்த சங்கீதத்திலே பார்க்க போகிறோம். முதலாவது, தேவனை நாம் விசுவாசித்தால், தேவனை நாம் பற்றிக் கொண்டால், தேவனிடத்திலே ஜெபித்து விண்ணப்பம் பண்ணினால் அவர் நமக்கு என்ன செய்வார்? முதலாவது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை என்ன செஞ்சாரா? கைதூக்கி எடுத்திருக்கிறீர், கைதூக்கி விட்டிருக்கிறீர். கைதூக்கி விடுதல் என்றா சாதாரண எப்படி சொல்லலாம்? உயர்த்துவது, கனப்படுத்துவது. தேவனை நாம் சார்ந்து கொண்டால், தேவனை நாம் விசுவாசித்தால் என்ன நடக்கும்? நம்மை சுற்றியிருக்கிறவர்கள் நம் தோல்விகளை கண்டோ, நம்முடைய கஷ்டங்களை கண்டோ, நாம் விழுந்து போவதைக் கண்டோ, நாம் கெட்டுப்போவதைக் கண்டோ, நாம் பாழாகிப் போவதைக் கண்டோ, நம்மை சுற்றியிருக்கிற சத்துருக்கள் சந்தோஷப்படாமல் மகிழாதபடிக்கு தேவன் நம்மை அவ்வப்பொழுது காத்துக்கொண்டே இருப்பார். அது மாத்திரமல்லாமல் அவரை நாம் தேடுகிற போது அவர் நம்மை உயர்த்துவார், கனப்படுத்துவார். ஒருவேளை உங்க பையன் டாடி எனக்கு பைக் வாங்கி கொடுங்க டாடி அப்படின்னு கேட்கும்போது, அப்ப நீங்க சாதாரணமா உபயோகிக்கிற வார்த்தைகள் என்ன? மகனே, இப்ப என்ன நீ உயர்ந்துட்டேன்னு? நான் சொல்றது புரியுதா? நீ இப்ப என்ன உன் நிலையில உயர்ந்துட்டேன்னு சில பேர் இப்படி கேட்கலாம். இன்னும் சில பேர் என்ன பெரிய காரியத்தை செஞ்சிட்டேன்னு. புரியுதாங்க? சாதாரணமா நம்முடைய பிள்ளைகள் எதையாவது கேட்கிற போது, ஒருவேளை யோக்கியம் உள்ள பிள்ளைகளா இருந்தா அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு நாம எதையாவது வாங்கி கொடுப்போமே தவிர, தகுதி இல்லாதப்போ, அருகதை இல்லாதப்போ, ஆடம்பரத்துக்காக அனாவசியமா அந்த மாதிரி ஏதாவது கேட்கும்போது சாதாரணமா பெற்றோர் என்ன சொல்லுவாங்க? இப்ப என்னத்தை கிழிச்சிட்டேன்னு இதை கேட்கிற, அல்லது இப்ப நீ எதுல உயர்ந்துட்டேன்னு இதை கேட்கிற. கவனிங்க, தாவீது சொல்றான், கர்த்தாவே, நீர் என்னை கைதூக்கி விட்டிருக்கிறீர். அப்படின்னா என்ன அர்த்தங்க? கனப்படுத்தி இருக்கிறீர். அப்படின்னா என்ன அர்த்தம்? உயர்த்தி இருக்கிறீர். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை சுற்றி நிறைய பேர் காத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. எப்ப இவன் தோத்து போவான்னு பாக்கிறதுக்கு, எப்ப நஷ்டம் அடைவோம் அப்படின்னு கவனிக்கிறதுக்கு.
எப்ப நாம வீழ்ந்து போவோம்னு பார்க்கறதுக்கு தயவு செஞ்சு கவனிங்க. நாம் ஜெயித்தால், நாம் வெற்றியை சாதித்தால் அதை கண்டு சந்தோஷப்படுகிறவர்கள் கண்டிப்பா குறைவானவங்களா தான் இருப்பாங்க. அது ஒரு ஊழியக்காரனா என்னுடைய வாழ்க்கையா இருந்தாலும் அல்லது சாதாரண மனிதர்களான நம்முடைய வாழ்க்கையாக இருந்தாலும், நாம கொஞ்சம் நல்லா வந்துட்டா, நாம உயர்த்தப்பட்டுட்டா, நாம ஆசீர்வதிக்கப்பட்டுட்டா பார்த்து சந்தோஷப்படுறவங்க குறைவானவங்க தான். வந்து நின்னு கன்கிராச்சுலேஷன்ஸ்னு சொன்னாலும் அல்லது வந்து வெல்டன்னு சொன்னாலும் வெளியே பாராட்டினாலும் கூட நம்முடைய வெற்றிகளை பார்த்து உள்ளுக்குள்ள நொந்துக்கிறவங்க தான் நிறைய பேர். நாம் சாதித்து கிடைக்கப் பெறுகிற ஆசீர்வாதங்களைக் கண்டு சந்தோஷப்படுவதற்கு பதிலாக பொறாமையில் நம்மை கேலி செய்கிறவர்கள்தான் கொஞ்சம் அதிகமாவே இருப்பாங்க. அவ்வளவு எதுக்குங்க? ஆபேலை கண்டு சொந்த அண்ணனான காயின் பொறாமைப்பட்டான். யோசேப்பை கண்டு அவனுடைய சொந்த அண்ணன்மாரே பொறாமைப்பட்டார்கள். தாவீதை பார்த்தும் அவனுடைய சொந்த அண்ணன்களே பொறாமைப்பட்டார்கள். இன்னும் தாவீதை கண்டு சொந்த மாமனாரே சவுல் பொறாமைப்பட்டான். இயேசு கிறிஸ்துவையும் கண்டு அவரை சார்ந்தவர்களே, அதாவது யூதர்களே, நியாயப்பிரமாணத்தை போதித்தவர்களே, நியாயப்பிரமாண உபதேசிகளே பொறாமைப்பட்டார்கள். காரணம் என்னவென்றால் கவனிங்க, ஆபேல் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டான். அதன் பலனாக சகோதரனான காயின் பொறாமைப்பட்டான். யோசேப்பை தேவன் அங்கீகரித்து அவனை ஆசீர்வதித்தார். அதனால் அவன் சகோதரர்களே பொறாமைக்கு இலக்கானார்கள். ஒருபடி மேலே போய் அவனை விற்றே போட்டார்கள். தாவீதை கண்டு தேவன் மிகவும் சந்தோஷப்பட்டார். அது மாத்திரமல்ல, தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று தேவன் நினைவு கூர்ந்தார். அதைக் கண்டு அவனுடைய சகோதரர்களே தாவீதை எப்பொழுதும் வெறுத்தார்கள், அவனை உதாசீனப்படுத்தினார்கள். அது மாத்திரமல்லாமல் தாவீதை எப்பொழுதுமே அசட்டை செய்தார்கள். ஆனால் தேவன் தாவீதை உயர்த்தினார். உயர்த்தப்பட்டவனாக இருந்ததினாலே தாவீதுக்கு தெரியும், நான் விழுந்து போவது, கெட்டுப்போவது, பாழாகிப் போவதைக் கண்டு சந்தோஷப்பட வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிற என் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தாவே நீர் என்னை கை தூக்கி விட்டீர். என்று சகோதரனே சகோதரிய, ஒரு நல்ல செய்தி. தேவன் நினைக்கிறபடி நீ வாழ்ந்து, தேவன் ஆசைப்படுகிறபடி நீ வாழ்ந்து, தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையில நீ ஊழியம் செய்து, தேவ வார்த்தையின் அடிப்படையில் உன் குடும்பத்தை கட்டிக்கொண்டு உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நேர்த்தியாய் இருப்பாய் என்றால், சத்துருக்களுக்கு மத்தியிலும் என் தேவன் உன்னை உயர்த்துவார், கனப்படுத்துவார். தாவீது ஒரு அற்புதமான சங்கீதத்தை எழுதியிருக்கிறான். 23ஆம் சங்கீதம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர். என் சத்துருக்களுக்கு மத்தியில் எனக்கு ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தினீர். ஒரு காலத்தில் ஒரு பாப்பா அப்பா சொல்றத கேட்க மாட்டா, அம்மா பேச்சையும் கேட்க மாட்டா, வீட்டில் இருக்கிற உடன் பிறந்தவங்க கூடயும் ஒழுங்கா இருக்க மாட்டா, எல்லார் கூடயும் சண்டை தான். ஒரு நாள் எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தப்போ அவங்க அம்மா சொன்னாங்களாம், ஆண்டவரை நாம துதிச்சு ஜெபம் பண்ணினதுக்கு அப்புறம்தான் நாம சாப்பிடணும், அதனால ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னப்ப அதுக்கு முன்னாலதான் சண்டை போட்டிருந்தா அம்மா கூட. சண்டை சண்டை, ஆனா ஜெபம் ஜெபம். ஆமாவா இல்லையா? அநேக குடும்பங்கள்ல இது ஒரு நடைமுறைங்க. சண்டை ஒரு பக்கம் சண்டை, ஜெபம் ஒரு பக்கம் ஜெபம். சண்டை சச்சரவு தகராறு, ஒரு பக்கம் துதி கீதங்கள். அந்த குடும்பம் கூட அப்படிதான். அது வரைக்கும் சண்டை, இப்போ ஜெபம். சாப்பாட்டுக்கிட்ட வந்துட்டா எங்கிருந்தோ வந்துடும் பக்தி, ஆலயத்துக்கு வந்துட்டா எங்கிருந்து இருந்தாலும் வரும் பக்தி, சண்டே வந்துட்டா அற்புதமான பக்தி. அப்ப அந்த பாப்பா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா, ஆண்டவரே நீர் சொல்லி இருக்கிறீர், சத்துருக்களுக்கு மத்தியிலே நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க இருக்கிற டேடியும் சத்ருதான், உட்கார்ந்துருக்கிற மம்மியும் சத்ருதான், பக்கத்துல உட்கார்ந்துருக்கிற அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாரும் சத்ருதான். இப்படி எவ்வளவு அற்புதமா சில பேர் பாவம் அங்க தேவனிடத்துல பேசுறாங்களா இல்ல பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பிரசங்கம் பண்றாங்களான்னு தெரியாது. இப்படி சில பேர் அற்புதமா ஜெபம் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு கவனிங்க, நான் சொல்லுகின்ற நபர் இந்த மாதிரி ஆள் இல்ல, அதாவது இந்த பாப்பாவ மாதிரி ஆள் இல்ல. என் சத்துருக்களுக்கு மத்தியில் நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர், எனக்கான பந்தியை ஆயத்தப்படுத்தினீர். ஏனென்றால் தாவீதுக்கு தெரியும் எத்தனை முறை சத்துருக்களிடமிருந்து தாவீதை தேவன் காப்பாற்றினார். காப்பாற்றியது மாத்திரமல்ல, உயர்த்தினார். சவுல் எப்ப பார்த்தாலும் தாவீதை கொலை செய்யணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தான்.
யார் தன்னை கொல்ல வேண்டும் என்று முயற்சி செய்தார்களோ அந்த சவுலுக்கு முன்பு தேவன் தாவீதை இத்தனை விதத்தில் எத்தனை தடவை உயர்த்தியிருக்கிறார். சவுல் தாவீதை கொல்ல வேண்டும் என்று சொல்ல தாவீதை தேவன் அதிகமாய் உயர்த்தினார். இன்னும் அதிகமாய் எல்லா சூழலிலும் தாவீதுக்கு துணையாக இருந்தார். அதைக் கண்டு சவுல் இன்னும் ரொம்ப பயப்பட்டான். இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்கிறவர்களே, தேவனுக்கு நீங்க நெருக்கமா வாழ்ந்தா, தேவன் உங்களுக்கு துணையாக இருந்தா, தேவனை நீங்க தேடினா, தேவன் உங்களை ஆசீர்வதித்தால், அதுல சாதாரணமா நாம் எதை பார்க்கிறோம்? நீ உயர்த்தப்படுகிறாய், தேவன் உனக்கு துணையாக இருக்கிற போது. தேவனுடைய துணையை கொண்டிருக்கிறவர்களுக்குள் சாதாரணமாக இருக்கக்கூடியது உயர்த்தப்படுதல். எனவே தயவு செஞ்சு இந்த விஷயத்தை நீங்க கவனிக்கணும். நீ எந்த நிலையில் இருக்கிறாயோ அந்த நிலையிலிருந்து உயர்த்தப்படுவாய். உன்னுடைய நிலைமை ரொம்ப கீழ்த்தட்டு நிலையா இருக்கலாம், அந்த நிலையில் கூட தேவன் உன்னை உயர்த்துவார். ஃபார் எக்ஸாம்பிள், வேதாகமம் சொல்கிறது, ஆதியாகமம் 39வது அதிகாரத்தின் முதல் சில வசனங்களிலே, யோசேப்போடே கூட கர்த்தர் இருந்தபடியினாலே யோசேப்பு செய்கிற எல்லாவற்றையுமே கூட தேவன் வாய்க்க பண்ணினார். சரி, இவ்வளவுக்கும் அந்த வீட்டுல யோசேப்பு என்னவா சேர்ந்தாங்க? ஒரு அடிமையாத்தான் போய் சேர்ந்தான். அடிமையாகத்தான் யோசேப்பை போத்திஃபர் வாங்கிக் கொண்டான். He was a slave. அடிமையாகத்தான் அந்த வீட்டுக்கு போனான், வேலைக்காரனாகத்தான் போனான். ஆனால் யோசேப்போடே கூட தேவனாகிய கர்த்தர் இருந்ததினாலே அந்த வேலைக்காரனாக வேலை செய்து கொண்டே கனி கொடுத்தான். இன்று நம்மத்தில் யாராவது இருக்கிறீங்களா? வீடுகளிலே வேலை செய்கிறவர்கள், நைட் வாட்ச்மேனா இருக்கிறவங்க, அயன் பண்ணி கொடுத்து வேலை செய்யறவங்க, அல்லது ஒரு சின்ன டீ கடை வச்சிருக்கிறவங்க, சின்ன பெட்டி கடை வச்சிருக்கிறவங்க, சின்ன மளிகை கடை வச்சிருக்கிறவங்க, செக்யூரிட்டி கார்டா வேலை செய்யறவங்க, ஆபீஸ் பாயா வேலையில இருக்கிறவங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க, தயவு செஞ்சு கவனிங்க. யோசேப்பு பிரதான அதிகாரியானான். ஆனால் அவன் ஒரு காலத்துல ஒரு வீட்டுல வேலைக்காரன். ஒரு வேலைக்காரனுக்கு பரிசுத்தரான தேவனாகிய கர்த்தர் துணையாக இருந்தார். அந்த வேலைக்காரனை தேவன் உயர்த்தினார் பிரதான அதிகாரியாக. என்னங்க அதிகாரம்? யோசேப்புக்கு இருந்த தகுதி என்ன? எதுவும் இல்லைங்க. யோசேப்புக்கு அன்னைக்கு தகுதின்னு எதுவுமே இல்லைங்க. அவன் ஒரு சாதாரண வேலைக்காரன். ஒரு வேலைக்காரனாக இருந்த யோசேப்பு பிரதான அதிகாரியாக எப்படி உயர்த்தப்பட்டான்? தேவனாகிய கர்த்தர் அவனோடே இருந்ததினால். எதற்காக தேவனாகிய கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார்? கவனிங்க. யோசேப்பு பரிசுத்தமாய் வாழ்ந்தான். ஏன் தேவன் சிம்சோனை விட்டு விலகினார்? சிம்சோன் பாவ காரியங்களை செய்ய ஆரம்பித்ததினால். அதை கவனித்து சிம்சோனுக்கு துணையாக தேவன் இருக்க முடியாமல் அவனை விட்டு தேவன் விலகினார். ஒரு காலத்திலே சிம்சோனோடே கூட கர்த்தர் இருந்தார். ஆனால் அவன் செய்த பாவ காரியங்களினாலே தேவனாகிய கர்த்தர் அவனை கைவிட்டார். ஒரு காலத்திலே சவுலுக்கும் தேவன் துணையாக இருந்தார். ஆனால் சவுலுக்குள் வந்த கர்வத்தைக் கண்டு, அகந்தையைக் கண்டு, அகம்பாவத்தைக் கண்டு தேவன் சவுலை கைவிட்டு விட்டார். யாரையெல்லாம் தேவன் கைவிட்டாரோ அவர்கள் வாழ்க்கை பயங்கரமாக போய்விட்டது. அவருடைய வாழ்க்கை அவமானகரமானதாக முடிந்தது. அவருடைய வாழ்க்கை மிக கோரமாக முடிந்தது. அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய துணையை இழந்து போவது, அது யாருடைய வாழ்க்கையாக இருந்தாலும் அது ரொம்ப பயங்கரமானதா இருக்கும். ஒரு மிகுந்த பலசாலி, ஆனால் அதிக பலவீனனாகி போனான். ஆனால் சத்துருக்களின் கைகளிலே மாட்டிக்கொண்டான். காரணம் என்ன தெரியுமா? தேவன் சிம்சோனை விட்டு விலகினார். பயங்கர பலசாலிதான், ஆனால் சத்துருக்களின் கைகளிலே அடிமையாகி போக காரணம் தேவனுடைய துணையை இழந்து போனதுதான். ஒரு சாதாரண வேலைக்காரன் பிரதான அதிகாரியாக தேசத்தையே அரசாட்சி செய்ய காரணம் அவன் தேவனுடைய துணையை, தேவனுடைய பிரசன்னத்தை காப்பாற்றிக் கொண்டிருந்தான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீ எந்த வேலை வேணா செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கை மிகவும் ஒரு சின்ன வாழ்க்கையா இருக்கலாம். உன் வேலை கூட ரொம்ப சின்ன வேலையா இருக்கலாம். ஆனா ஒன்று மாத்திரம் உண்மை, தேவன் உனக்கு துணையாக இருந்தால் நீ உயர்த்தப்படுவாய். நீ எவ்வளவு அறிவுள்ளவனா இருந்தாலும், எவ்வளவுதான் டேலண்டட் பர்சனா இருந்தாலும், எவ்வளவு ஞானம் உனக்கு இருந்தாலும், தயவு செஞ்சு கவனி. தேவனை நீ அலட்சியம் செய்தால், தேவனை நீ புறக்கணித்தால், தேவனை நீ மறுத்தால், உன்னுடைய அறிவோ உன்னுடைய ஞானமோ உன்னை எந்த அளவுக்கும் காப்பாற்றாது. அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி சிம்சோன் அந்த கடைசி கட்டத்துல பயங்கர பலவீனனாகி சத்துருக்களின் கைகளிலே அடிமையானான். மகா ஞானிதான் சாலமோன். ஆனால் அவனுடைய கடைசி கட்டத்துல தேவனை விட்டு விலகி அஞ்ஞானியாகி
அவமானத்திற்கு ஏதுவான விதத்துல தான் திருமணம் செய்து கொண்ட அந்நிய ஸ்திரீகளான அவனுடைய மனைவிகள் சொன்ன அந்நிய தெய்வங்களுக்கு பலிபீடங்களை கட்டி எழுப்பி தேவனை அவமானப்படுத்தினான். மகா ஞானி அஞ்ஞானியாக மாறிப்போனான். மகா பலசாலி ஒரு பலவீனனாக மிஞ்சிவிட்டான். ஆனால் வேலைக்காரன் பிரதான அதிகாரியானான். காரணம், தேவன் அவனோடு இருந்தார். இந்த பலசாலி பலவீனனாவதற்கு, மகா ஞானி அஞ்ஞானியாய் போனதற்கு காரணம், தேவனுடைய சந்நிதியை அவர்கள் இழந்து போனார்கள். இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவன் நம்மோடு கூட இருந்தால், தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்தால், தேவன் நம்மை உயர்த்துவார். உன்னுடைய நிலை எவ்வளவு ஒரு அடித்தட்டு நிலையாக இருந்தாலும் கூட தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருப்பார் என்றால் அவர் உன்னை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். முதலாவது உயர்த்துகிறார், இரண்டாவதாக குணமாக்குகிறார். இன்னொரு விஷயத்தை சொல்றேன். இந்த சரீரத்தை சிருஷ்டித்தது யாருங்க? நாம் சேவிக்கிற தேவன். இந்த பூமியிலே மனிதனை சிருஷ்டித்தது யார்? எப்பொழுது சிருஷ்டித்தார்? எப்படி சிருஷ்டித்தார்? எதற்காக சிருஷ்டித்தார்? எங்கே சிருஷ்டித்தார்? இந்த விவரங்கள் எல்லாவற்றையும் இந்த பிரபஞ்சத்திற்கு அறிவிக்கிற ஒரே ஒரு புத்தகம் பரிசுத்த வேதாகமம். கவனிங்க, மனிதன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டான்? எங்கே சிருஷ்டிக்கப்பட்டான்? எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டான்? யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டான் என்பதெல்லாமே விவரமாக இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்த புத்தகம் பரிசுத்த வேதாகமம். இந்த சரீரத்தை தேவன் மகா ஞானத்தோடு கூட சிருஷ்டித்தார். இந்த சரீரத்துல ஏதாவது ரிப்பேர் வந்ததுன்னா, இந்த சரீரத்துல ஏதாவது கெட்டு போயிடுச்சுன்னா, தயவு செஞ்சு கவனிங்க, அதை சரி செய்யக்கூடியவர் சரீரத்தை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தர். பக்தனான தாவீது சொல்லுகிறான், நீர் என்னை கை தூக்கினீர், நீர் என்னை உயர்த்தினீர். அது யாருக்கு முன்னாக? என் சத்துருக்களுக்கு முன்பாக, என்னை வேதனைப்படுத்துவோருக்கு முன்பாக, என்னை பாடுபடுத்துவோருக்கு முன்பாக, என்னை பயப்படுத்தியவர்களுக்கு முன்பாக, என்னை குறித்து தவறாக பேசியவர்களுக்கு முன்பாக என்னை உயர்த்தினீர். எவ்வளவு அற்புதமான தேவன் நம் தேவன். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் உன்னை பாடுபடுத்துகிறவர்களோ, வேதனைக்கு உட்படுத்துகிறவர்களோ, எரிச்சல் அடைய பண்ணுகிறவர்களோ, அல்லது உன்னை ஏளனம் செய்கின்றவர்களோ, அல்லது காயப்படுத்துகிறவர்களோ, இப்படிப்பட்ட அநேகர் ஒருவேளை உன்னை சுற்றி இருக்கலாம். ஆனால் நீ தேவனுடைய சித்தத்திற்கேற்றபடி வாழ்வாய் என்றால், தேவனுக்கு அங்கீகாரமான தேவனுடைய சித்தத்துக்கேற்ற வாழ்க்கையாக ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வாய் என்றால், கவனி, அதே சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் உன்னை உயர்த்துவார். அது மாத்திரமில்லாமல், இந்த ஆவிக்குரிய பிரயாணத்திலே, இந்த சரீரத்திலே நாம் இருக்கிற காலம், நாம் புசிக்கிற உணவின் அடிப்படையில், நாம் குடிக்கிற தண்ணீர் அடிப்படையில், அல்லது சில வேளைகளில் நம்முடைய அஜாக்கிரதையினாலே கூட, அல்லது அவ்விசுவாசத்தினாலும் கூட சில நேரங்களிலே ஆரோக்கிய குறைவுக்கு நாம் இலக்காக கூடும். அநேக சந்தர்ப்பங்களிலே நம் அநேகருக்கு இருக்கிற அபிப்பிராயம் என்னவென்றால், ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தால் ஆரோக்கிய குறைவு வராது என்ற அபிப்பிராயம் சில பேருக்கு இருக்கு. பரிசுத்தமாக வாழ்ந்தால் நோய்கள் வராது என்கிற அபிப்பிராயம் கூட சிலருக்கு இருக்கக்கூடும். தயவு செஞ்சு கவனிங்க, நீ ஆவிக்குரிய பிரகாரமா வாழ்ந்தாலும், பரிசுத்தமா வாழ்ந்தாலும், தேவனுக்கு ரொம்ப நெருக்கமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஆரோக்கிய குறைவு உண்டாகலாம். ஆனால் சாதாரணமா, சகஜமா மனிதனுக்கு வரக்கூடிய வியாதிகளுக்கு, ரோகங்களுக்கு, பாடுகளுக்கு முக்கிய காரணம் மனிதன் செய்கின்ற பாவம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும், மனிதனுக்கு வருகின்றதான அநேக வியாதிகளுக்கு சாதாரணமான காரணம் மனிதன் செய்கின்ற தப்பு. அந்த தவறுகளிலே இது கூட இருக்கலாம். எப்ப பார்த்தாலும் சுகரோ அல்லது ஸ்வீட்டையோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது சரீரத்துக்கு நல்லதில்ல. எப்ப பார்த்தாலும் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சுக்கிட்டே இருக்கிறதும் நல்லதில்ல. எப்ப பார்த்தாலும் நான்வெஜ் நான்வெஜ் நான்வெஜ், காலையில் எந்திரிச்சோன்ன வேட்டைக்கறி, சாயங்காலம் கடையில் வாங்கின கறி, வேற சாயங்காலம் கோழிக்கறி. அது என்னமோங்க, சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு பழக்கம். ஒரு தடவை ஒரு ஊழியக்காரரோட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தப்போ அவர் சொன்னார், பிரதர், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? நான் சாப்பிடாத மாംசமே கிடையாதுங்க.
ஜோக் இல்லைங்க, உண்மையா சொல்றேன். அவர் சொல்றாரு, நான் சாப்பிடாத கறியே இல்ல பிரதர். அது என்னமோ சில பேருக்கு அதுல ஒரு பெருமை. சில பேர் சொல்லுவாங்க, நான் போகாத ஊரே கிடையாது, எல்லா தேசத்துக்கும் போயிட்டேன், எல்லா ஊரையும் பார்த்துட்டேன் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கலாம். ஆனா இந்த ஊழியக்காரர் சொன்ன விஷயத்தை பாருங்களேன், நான் சாப்பிடாத நான்வெஜ்ஜே கிடையாது. அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் சொல்றதுல எனக்கு விருப்பம் இல்லை. அது என்னமோ சில சமயங்கள்ல நாம இந்த மாதிரி தவறான வாழ்க்கை முறை, தேவன் கொடுத்திருக்கிற இந்த சரீரத்தை காத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. சகோதரனே சகோதரியே, இன்று நீ எப்படி இருக்கிறாயோ, ஒருவேளை உன்னுடைய ஆரோக்கியமா இருக்கலாம், அல்லது உன்னுடைய சரீரமாக இருக்கலாம், உன்னுடைய அழகா இருக்கலாம், அது தேவன் உனக்கு அருளி இருக்கிற வெகுமதி. இந்த ஆரோக்கியத்தை காத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு உன்னுடைய கையில தான் இருக்கு. ஆண்டவர் பார்த்துக்குவாருங்க, ஆண்டவர் பார்த்துக்குவாருங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாருன்னு சொல்லி அதையும் போட்டுக்கணும், இதையும் போட்டுக்கணும், அப்புறம் இதையும் போட்டுக்கணும், வேற ஏதாவது இருக்கா? அதையும் போட்டுக்கணும், இன்னும் ஏதாவது இருக்கா? இதையும் போட்டுக்கணும், இன்னும் வேற ஏதாவது இருக்கா? அதையும் எடுத்து போட்டுக்க வேண்டியது. இப்படி பாத்திரத்தை எல்லாத்தையும் காலி பண்ணுனா சொல்லுங்க, அப்புறம் என்ன வரும்? நீ போஜன பிரியனாயிருப்பா என்றால் உன் வாய்க்கு என்னங்க கத்தி வைக்கணும். நீ போஜன பிரியனா இருந்தா, பைபிள் இன்னொரு வசனம் கூட இருக்கு, மதுபான பிரியர்களும் போஜன பிரியர்களும் தரித்திரர் ஆவார்கள்னு இருக்கு. சோ மாம்சம் அளவுக்கு அதிகமா சாப்பிடுறவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்க. ஏன்னா ஒருவேளை அவங்களுக்கு எப்பாவது மாம்சம் கிடைக்கலன்னா உங்களை ஒரு கடி கடிச்சாலும் கடிச்சிருவாங்க, பத்திரம். அப்படிப்பட்டவங்க கூட கொஞ்சம் ஜாக்கிரதை. அளவுக்கு அதிகமான போஜனத்தினால ஆரோக்கியம் கெட்டுவிடும், ஜாக்கிரதையாக இருப்பதனாலும் ஆரோக்கியம் கெட்டுவிடும். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, சுகவீனத்தை நீங்களாவே வருவிச்சுக்காதீங்க. தேவன் என்ன கருளிய மகா 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 கிருபை என்னன்னா, நான் ஒரு சாப்பாட்டு பிரியம் இல்லை. விழுந்து விழுந்து சாப்பிட்றது என்னால் முடியவே முடியாது. எப்ப சாப்பிட்டாலும் ஒரு லிமிட்டடா தான் சாப்பிடுவேன். எவ்வளவு அவசியமா அவ்வளவுதான் சாப்பிடுவேன். அது தேவன் எனக்கு அருளிய பாக்கியம். அதுக்காக நான் ஒரு காலத்துல சாப்பாட்டு பிரியனா இல்லாம இல்லைங்க, பயங்கரமா சாப்பிட்டுருக்கேன், பயங்கரமான போஜன பிரியன் நான். ஆனால் எப்பொழுது ஊழியம் செய்வதற்காக தேவன் என்னை அழைத்தாரோ, அந்த போஜன பிரியத்தை என்னிலிருந்து தேவன் விலக்கி போட்டு விட்டார். அப்பேற்பட்ட கிருபை எனக்கு தேவன் அருளினார். தேவன் அருளி இருக்கிற ஆரோக்கியத்தை கெடுத்துக்காதீங்க. அதே சமயத்துல கவனிங்க, சாதாரணமா ஒரு நபர் சுகவீனத்துக்கு ஆளாகிறது, நான் ஏற்கனவே சொன்னதை போல அஜாக்கிரதையினால இருக்கலாம், அதிக சாப்பாட்டினால இருக்கலாம், அல்லது சில அசுத்தமான பழக்க வழக்கங்களாக இருக்கலாம். சிலர் குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இன்னும் சிலர் குட்கா மண்ணுகிட்டே இருப்பாங்க. இதெல்லாமே ஒரு சுத்தம் இல்லாத பழக்க வழக்கங்கள் தான். அல்லது அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது, அஜாக்கிரதையா இருக்கிறது, இவைகள் எல்லாமே கூட ஆரோக்கிய குறைவுக்கு, சுகவீனத்திற்கு காரணமாகிவிடும். அன்பும் பரிசுத்தமும் உள்ள பிதாவே, தெளிவாய் திட்டவட்டமாய் இன்றும் எங்களோடு பேசியதற்காக நன்றி ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தங்கள் பரிசுத்தமின்மையை, அஜாக்கிரதையை, அற்ப பழக்கங்களை விட்டு விலகி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கும், நீர் பரிசீலித்தாலும் பரிசோதித்தாலும் பரீட்சித்தாலும் பரிசுத்தமாக காணப்படுகிற வாழ்க்கை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே, இந்த வேளையில கேட்கின்ற விண்ணப்பம் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் நூறத்தனையா ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், அவருடைய எல்லா தேவைகளையும் உம்முடைய திருப்தியினால் சந்தித்து உம்முடைய நாமத்தை கனப்படுத்த வேண்டும் என்றும், கல்வாரிசுரம் டிவி நிகழ்ச்சியின் மூலமாக உம்முடைய உன்னதமான இந்த வார்த்தைகள் ஆண்டவரே கோடிக்கணக்கானோர் கேட்டு அவர்கள் விசுவாசம் பலப்படுத்தப்பட வேண்டும் என்றும், அவர்களின் வாழ்க்கைகள் ரட்சிப்புகள் வழிநடத்தப்பட வேண்டும் என்றும் ஆசையோடு கூட யாரெல்லாம் இந்த ஊழியத்தை தாங்குகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், உமக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் ஏறெடுத்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.